அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லார் வீட்டு அஞ்சரப்பட்டிலையும் இருக்கக்கூடிய வாசனை பொருட்கள்ல ஒன்றுதான் இந்த கிராம்பு. ஆனா இந்த சிறிய கிராம்புல எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நம்ம தினமும் 2 கிராம்பு அப்படி இல்லைன்னா அந்த கிராம்பு கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம தினமும் குடிச்சிட்டு வர்றதுனால நம்ம உடல்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவதா கிராம்புல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பத்தி பார்த்துடலாம். கிராம்புல யூஜனால் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கு. இது இயற்கையான வலி நிவாரணியா செயல்படுது. அது மட்டும் இல்லாம கிருமி நாசினியாவும் செயல்படுது. முன்பெல்லாம் பல்வலி அப்படின்னாலே மருத்துவர்கள் கிராம்பு எண்ணெயை தான் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல யாருக்காவது பல்வலி அப்படின்னா அவங்க உடனே செய்யற விஷயம் என்னன்னா அந்த பல் வலிக்கிற இடத்துல கிராம்பு வச்சுப்பாங்க. அது வலியை குறைக்கும் அப்படின்னு. இன்னும் கூட பல நவீன மருத்துவங்கள் அதிகமா வந்திருந்தாலும் அந்த நவீன மருத்துவங்களை எல்லாம் விட வேகமாக இந்த கிராம்பு செயல்படுதுன்னு சொல்றாங்க. இந்த கிராம்புல இருக்கக்கூடிய முக்கியமான 10 நன்மைகளை பத்தி பார்க்கலாம். முதலாவதாக நிம்மதியான உறக்கம். சில பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வராது. அப்படி இல்லைன்னா நிம்மதியான உறக்கம் இருக்காது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தா இருக்கிறது தான் இந்த கிராம்பு. ஏன்னா கிராம்புல ட்ரிப்டோபான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது செரட்டோனின் அளவை உயர்த்துது. இதனால உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். அடுத்ததாக பல் மற்றும் வாய் ஆரோக்கியம். ஈறுகள்ல வீக்கம் இருந்தாலும் சரி, பல்வலி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மருந்தா, இயற்கையான மருந்தா இது இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வாய் துர்நாற்றம் அதிகமா இருக்கும். இந்த வாய் துர்நாற்றம் எதனால வருது அப்படின்னா வாயில உள்ள கிருமிகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படுது. இந்த கிராம்பு சாப்பிடும் போது வாயில இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் அழிச்சு வாய் துர்நாற்றத்தை முற்றிலுமா போக்குது. அடுத்ததாக செரிமான திறன். சாப்பிட்ட பிறகு நிறைய பேருக்கு அஜீரணமா இருக்கலாம், வயிறு உப்புசமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேஸ் தொல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு உடனடியான ஒரு தீர்வா இருக்கிறது தான் கிராம்பு. 4வதாக சளி மற்றும் இருமல். நிறைய பேருக்கு ஆஸ்துமா இருக்கிறதுனால மூச்சு குழாய் பிரச்சனைகள் இருக்கும். இது போன்ற சுவாச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு இயற்கையான மருந்தாக இந்த கிராம்பு இருக்கு. அடுத்ததாக லிவர் டீடாக்ஸ். கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி அதை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. 6வதாக மூட்டு வலி நிவாரணம். இப்போ உள்ள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மூட்டு வலி தான். இதுல உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அதாவது கிராம்புல இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் தசை மற்றும் மூட்டு வலிகளை குறைக்க உதவுது. 7வதாக பூஞ்சை எதிர்ப்பு, ஆன்டி ஃபங்கல். கால் விரல் அப்படி இல்லைன்னா கை விரல்கள்ல நிறைய பேருக்கு கருப்பா இருக்கும், இல்லைன்னா அரிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னா இந்த பூஞ்சை தொற்றுகள்னாலதான் ஏற்படுது. இந்த மாதிரியான பூஞ்சை தொற்றுகளை குணப்படுத்துவதுல இது மிக வேகமாக செயல்படுது. இது ஒரு நல்ல நிவாரணியாகவும் செயல்படுது. 8வதாக இதய ஆரோக்கியம். இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதயத்தின் செயல்பாட்டுக்கு துணை புரிகிறது. அதனால இந்த கிராம்பு தொடர்ந்து எடுத்துட்டு வர்றது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தி. கிருமி நாசினி பண்புகள் இந்த கிராம்புல அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. இதனால அடிக்கடி நோய்வாய்ப்படுறத தடுக்க முடியும். 10வதாக நினைவாற்றல். இப்போ இருக்க பிரச்சனையில மறதி அப்படின்றது மிக முக்கிய பிரச்சனையா மாறிக்கிட்டு வருது. மூளையின் கவனத்தையும் நினைவாற்றலையும் மேம்படுத்துறதுக்கு இந்த கிராம்பு மிகவும் உதவியா இருக்கு. இதுவரைக்கும் கிராம்போட முக்கிய 10 நன்மைகளை பத்தி பார்த்தோம். இப்ப அந்த கிராம்போட தண்ணீரை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதை சரியான முறையில எப்படி பயன்படுத்தி பயன்பெறலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு கப் தண்ணியில 4லிருந்து 5 கிராம்பு போட்டுக்கணும். அதை நன்றாக கொதிக்க வைத்து பிறகு 5 நிமிடங்கள் சிம்ல வச்சுக்கணும். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கிராம்பு போட்ட தண்ணியை கொதிக்க வைக்கும் போது அதோட பாத்திரத்தை மூடிதான் வைக்கணும். அப்போதுதான் அதன் மருத்துவ குணங்கள் ஆவியா வெளியேறாம தடுக்க முடியும். இதோட முழு நன்மையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாத்திரத்தை மூடிதான் வைக்கணும். அந்த பாத்திரத்தை மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சு தூங்குறதுக்கு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு படுங்க. இதை நம்ம ஒருவேளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா இந்த சுவைக்காக 1 ஸ்பூன் தேன் வேணா அதுல கலந்துக்கலாம். இந்த கிராம்பு தண்ணியை நம்ம தினமும் குடிக்கிறதுனால எந்த விதமான பக்க விளைவுகளையும் இது ஏற்படுத்தாது. தாராளமா இதை எல்லாருமே குடிக்கலாம். இப்போ இந்த கிராம்பு தண்ணியை எப்படி செய்யணும், அதை எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கணும், எவ்வளவு நேரம் ஆற வைக்கணும், எப்போ எடுத்துக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம். இந்த கிராம்பு தண்ணியை ஏன் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் சில முக்கியமான தகவல்களையும் பார்க்கலாம். கிராம்புல அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு.
இது வைட்டமின் ஈயை விட 5 மடங்கு அதிக வலிமை கொண்டது. காலையில 2 கிராம்பை சாப்பிடுறது, அப்படி இல்லைன்னா இந்த கிராம்பு தண்ணியை எடுத்துக்கிறது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நாள் முழுவதும் உங்க செல்களை பாதுகாக்கவும் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றவும் இது பெரிதும் உதவுது. அடுத்ததாக கிருமி நாசினி மற்றும் வாயு ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தோம். இதுல என்ன இன்னும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பல்வலி இருந்தது அப்படின்னா ஒரு கிராம்பை அந்த இடத்துல வச்சுட்டு அது ஒரு இயற்கையான மயக்க மற்றும் மருந்தாக செயல்பட்டு வலியை குறைக்குது. அடுத்ததாக மிக முக்கியமா சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. இது ரத்தத்துல உள்ள குளுக்கோஸை செல்கள் சரியாக உறிஞ்ச உதவி செய்யுது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இன்சுலின் உற்பத்தி அதிகமா இருக்கும். இதனால டைப் 2 நீரிழிவு அபாயம் முற்றிலுமா குறையுது. அடுத்ததாக வலுவான எலும்புகள். கிராம்புல கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மாங்கனீசு போன்ற தாதுக்கள் அதிக அளவுல இருக்கு. இவை எலும்பின் அடர்த்தியை அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள் வராம தடுக்குது. அடுத்ததாக செரிமானம் மற்றும் வயிற்றுப்புண். இது வயிற்று அமிலத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுத்து வயிற்று புண்கள் வராமல் பாதுகாக்கிறது. பல மருந்து பொருட்களுக்கு இணையாக இது செயல்படுவதாக பல ஆய்வுகளே தெரிவிக்குது. அடுத்ததாக கல்லீரல் ஆரோக்கியம். நம்ம உடல்ல மிக முக்கியமான உறுப்பான கல்லீரலை பாதுகாக்க தினமும் 2 கிராம்பு போதுமானது. இல்லை என்றால் கிராம்பு தண்ணி போதுமானது. இது கல்லீரலில் ஏற்படும் நச்சு அழுத்தத்தை குறைத்து கல்லீரல் கொழுப்பு அதாவது ஃபேட்டி லிவர் வராம தடுக்குது. செரிமானத்தையும் இரத்த ஓட்டத்தையும் சீராக்கும் இன்னொரு பானத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு நறுக்கிய ஆரஞ்சு, 2 லவங்கப்பட்டை துண்டுகள், 50 கிராம் கிராம்பு மற்றும் 1 கப் தண்ணி. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுல கிராம்பு, பட்டை மற்றும் ஆரஞ்சு துண்டுகளை சேர்க்கணும். இத 5 to 10 நிமிஷங்கள் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டினா சுவையான பானம் தயார். இதுல இருந்து என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, ஆரஞ்சு வைரஸ் தொற்றை எதிர்க்கிறது. லவங்கப்பட்டை நரம்பு மண்டலத்துக்கு வலிமையை அளிக்குது. அடுத்ததாக 2வது செய்முறையை பற்றி பார்க்கலாம். இந்த 2வது செய்முறையில ரத்தத்தை சுத்திகரிக்கும் ஒரு குளிர்ச்சியான பானமா இது இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 50 கிராம் கிராம்பு, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சியா விதைகள், தேன் மற்றும் 1 கப் தண்ணீர். இதை முதல் நாள் இரவே கிராம்பு மற்றும் சோம்பை தண்ணியில ஊற வைக்கணும். மறுநாள் காலையில அந்த நீரை வடிகட்டி ஊற வைத்த சியா விதைகள் மற்றும் தேன் கலந்து வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, சோம்பு இரத்த அழுத்தத்தை சீராக்கும். சியா விதைகள் இதய ஆரோக்கியத்துக்கும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தவும் இது உதவியா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய எச்சரிக்கையான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிராம்பு உடலுக்கு வெப்பத்தை தரும். அதனால இத குளிர்காலத்துல எடுத்துக்கிறது மிகவும் சிறந்தது. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், கிராம்பு ரத்தம் உறைவதை தாமதப்படுத்தும் குணம் இருக்கும். அதனால இரத்தப்போக்கு தொடர்பான குறைபாடு உள்ளவர்கள் இதை முற்றிலுமா தவிர்க்கணும். மற்றவர்கள் மிதமான அளவுல நம்ம இதை குடிச்சிட்டு வரலாம். கிராம்புல இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வெறும் கிராம்பா எடுத்துக்க போறீங்களா, இல்லைன்னா கிராம்பு தண்ணீரா எடுத்துக்க போறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபார் ஹெல்த் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.